அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நண்பர்களே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, உங்கள் மாடி தோட்டத்தை பற்றி ஒரு அப்டேட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவன் நண்பர்களே ஓகே தரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் சின்ன வீடியோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நண்பர்களே. இதுதான் நண்பர்களே நம்ம முல்லைப்பூ நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்களேன், இது பூரா முல்லைப்பூ நம்பர் 1. நம்பர் 2 இந்த பாருங்கள் பைனாப்பிள். இது பைனாப்பிள் நண்பர்களே. இது வந்து நண்பர்களே ஸ்டார் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இதை இந்த இருக்கு பாருங்கள், இது ஸ்டார் ஆப்பிள். இது வந்து நண்பர்களே பாருங்கள் மாதுளை. இந்த பாருங்கள் மாதுளை பூக்கள் பாருங்கள், எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். இது நாங்கள் வச்சு 2 இயர்ஸ் ஆச்சு நண்பர்களே. இதை வச்சு 2 இயர்ஸ் ஆச்சு. நாங்கள் ஈல்டு நிறைய எடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் இதெல்லாம் நாங்கள் ஆணியில் கூட்டுறது நண்பர்களே. அவன் நண்பர்களே மல்லிகை, இதெல்லாம் மல்லிகை நண்பர்களே. இதாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் மல்லிகை பூவெல்லாம் பரிசு வந்து ஒரு வீடியோ கூட போட்டேன், இந்த ஒரு ஷார்ட்ஸை போட்டு விட்டேன். இதாக இருக்குது பாருங்கள் மல்லிகை. இதெல்லாம் மல்லிகை, ஒரு 4-5 வகையான மல்லிகை, 4 வகையான மல்லிகை இருக்குது. இது வந்து ஜாதிப்பூ நண்பர்களே. இப்போ தான் பறிச்சுட்டு போனாங்க. இந்த பாருங்கள் இது போல் ஜாதிப்பூ. இது வந்து குபேரப்பூ நண்பர்களே. இது வந்து குபேரப்பூ. இதாக இருக்கு பாருங்கள். ஈவினிங் ஆனதுனால அப்படி பாடிட்டாங்க. இது நாளைக்கு அருமையான ஃப்ளவராக வந்துடும். இது ஆமாம். இது வந்து கொய்யா நண்பர்களே. கொய்யா கண்டு வச்சுருக்கோம். அந்த பாருங்களேன் எல்லாமே கண்டையில் தான் நண்பர்களே. இதோட ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எங்கள் கிராண்ட் டாக்டரு அந்த கொய்யாப்பழம் பறித்து சாப்பிட்ற மாதிரி கூட. இது வந்து நண்பர்களே கோழி கொண்ட பூ. இந்த பாருங்களேன் ஒரே கண்டெய்னரில் இந்த ஒரு கண்டெய்னரில் கோழி கொண்ட பூ விதை உளுந்து காற்று வந்து உழுகு நண்பர்களே. உளுந்து அது பெருசாக வந்துருச்சு. அதுக்குள்ளேயே மஞ்சளும் இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்கள் இந்த மஞ்சளும் இருக்குது. இந்த கோழி கொண்டையை அப்படி எடுத்துகிட்டு பார்க்குறேன். ஏன்னா அது மஞ்சள் வளர்ச்சியை பாதிக்கும். இது நண்பர்களே வெண்டிக்காய் நண்பர்களே. இந்த பாருங்களேன் வெண்டிக்காய் பாருங்களேன். இது எலுமிச்சை நண்பர்களே. இதாக இருக்கு பாருங்களேன் எலுமிச்சங்கண்டு. இந்த பாருங்கள் எலுமிச்சை. இதுவும் மஞ்சள் தான் நண்பர்களே. இந்த கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன், மஞ்சள் தான் நண்பர்களே. இது வந்து வெண்டிக்காய் நண்பர்களே. இது வந்து நண்பர்களே இந்த பாருங்கள் கனகாம்பர பூக்கள். இதெல்லாம் கனகாம்பர பூக்கள். இது வந்து இந்த கூரைப்பூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு வைப்போம் பாருங்கள் கூரைப்பூ. அது நண்பர்களே கூளைப்பூன்னு சொல்லுவாங்க. ஆமாம் நண்பர்களே. இது வந்து பட்டன் ரோஸு. இதாக இருக்கும் பட்டன் ரோஸு. இதுவும் அந்த கோழிக்கொண்ட பூ தான் நண்பர்களே. விதை நிறையா வந்துருக்கு. இது வந்து நண்பர்களே அதாவது பாருங்களேன் வண்டி இருக்குது பாருங்களேன். இது வந்து என்ன கேட்டிங்கனாக்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு சீனி கிழங்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் நண்பர்களே. கண்டெய்னரில் விழுந்து அப்படியே பாட்டு நிறைய 3-4 கண்டெய்னர் இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்கள் இந்த இதுலேயும் இருக்குது, 4-5 கண்டெய்னரில் இருக்குது. அதை பூரா எடுத்துகிட்டு இந்த ஆடிப்படத்துக்கு புதுசாக சில காய்கறிகளை போடலான்ற ஐடியாவில் இருக்கேன். இது நண்பர்களே இந்த பாருங்களேன் இது ஒரு வகையான மூலிகை நண்பர்களே. ரணகளின்னு பேர் நண்பர், ரணகளி. இது நண்பர்களே புதினா நண்பர்களே. இந்த ட்ரெயில் வச்சுங்க நண்பர் புதினாவும். இது நான் அதுக்குள்ளேயே கீரை விதைகள்லாம் விழுந்து கீரை வந்துருக்குது. இது வந்து ஓமவல்லி நண்பர்களே. இந்த இருக்குது பாருங்களேன் அது ஓமவல்லி. இது வந்து பச்சை நண்பர்களே, தும்பித்தி பச்சை. இந்த இருக்குது பாருங்கள் எல்லாம் கண்டெய்னர் தான் நண்பர்களே. வாசம் வந்து பாருங்கள் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். இப்படி டைரெக்ட் ஸ்மெல் இப்படி சூப்பரான ஸ்மெல் நண்பர்களே. இது பாருங்களேன் அப்படி இங்கேருந்து போகிறேன். ஒரு பப்பாளி. இது ஒரு கண்டெய்னர் தான் இருக்குது நண்பர்களே. இது பாருங்கள் இதை அப்படியே எடுத்து ஒரு ஆள் வேலைக்கு வர்ற அன்றைக்கி ரோட்டில் வச்செல்லாம் பார்க்குறேன். ஆமாம் நண்பர்களே. அப்புறம் அந்த சைடு நண்பர்களே வாங்க, இந்த சைடு இதில் ஒரே நண்பர் ஒரு 2 கண்டெய்னர் நண்பர், ஒரே கண்டெய்னர் தான் நண்பர்களே. பெரிய கண்டெய்னர் இது. பாருங்கள் ஒரு பெரிய கண்டெய்னரில் கத்திரி பாருங்கள் ஏகப்பட்ட பூக்கள் பூத்துருக்கு நண்பர்களே. பாருங்கள் மொட்டு எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் கத்திரிக்காய் பூ. இந்த பாருங்கள் அது பக்கத்துலேயே ஒரு கண்டெய்னரில் வெண்டிக்காய் நண்பர்களே. இங்கே பாருங்களேன் எவ்வளோ வெண்டிக்காய் இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஒரு கண்டெய்னரில் வெண்டியும் இருக்குது நண்பர்களே, கத்திரியும் இருக்குது. கண்டெய்னர் கொஞ்சம் பெருசு, நல்ல பெரிய சைஸு. இங்கே பாருங்களேன் ஒரு 30 லிட்டர்ஸ் 50 லிட்டர்ஸ் கண்டெய்னர். அதனால் 2 வாட்டுமே விட்டேன். அதுவாக வந்து விழுந்துருக்குது நம்ம இந்த விதை, வண்டி விதை. இது நண்பர்களே அத்தி நண்பர்களே. நம்ம கார்டனில் இருக்க அத்தி பழம். இந்த பாருங்களேன் பழுத்துருச்சு. இங்கே பாருங்கள் பழுத்து அணில் சாப்பிட்டுட்டு பாதியை விட்டுருக்காங்க. இந்த இது வந்து அத்திப்பழம் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே. இது வந்து கீரை நண்பர்களே, பருப்பு கீரைன்னு சொல்லுவோம். இந்த இதெல்லாம் பருப்பு கீரை. இதுவும் வெண்டி தான் நண்பர்களே. இந்த பாருங்கள் வெண்டி. இதுவும் கத்திரி தான். இங்கே பாருங்கள் பூக்கள் நிறைய பூக்கள் இருக்குது. கத்திரி பாருங்களேன் மருந்து அடித்து மீனம் அடித்து 1 வாரத்துக்கு மேலே ஆகுது. 1 வாரமாக மேலே அதுக்கு மேலேயும் இருக்குது நண்பர்களே. இது நண்பர்களே அந்த தண்டுக்கீரை. இது நண்பர்களே இப்போ தான் வச்சு விட்டேன் நண்பர்களே. இந்த ரெயின் சீசன் வரும்போது அதாவது வெத்தலை. ஆமாம் நண்பர்களே வெத்தலை கொடி ஒன்று வாங்கிட்டு வந்து 20 rupees தான் வாங்கினேன். எங்கள் கோட்டை சந்தையில் வாங்கினேன். அதை போட்டு விட்டுருக்கேன் நண்பர்களே. இதுவும் வெண்டி நண்பர்களே. இது
இது இது வெண்டி காய். இங்கே பாருங்கள் காயை பாருங்கள். இது நண்பர்களே மிளகாய் நண்பர்களே, காஞ்சரி மிளகாய் இந்த இருக்குது பாருங்கண்ணே. காஞ்சரி மிளகாய் இந்த பாருங்கள். பாருங்கள் பூ நிறையா இருக்குது. இதை ப்ரூனிங் பண்ணி விடணும். டைம் இல்லாமல் அப்படியே லேட் ஆகிட்டே இருக்குது. இது வந்து நண்பர்களே மிளகு தக்காளி கீரை நண்பர்களே. கீரையில் ஒரு 5-6 வகையாக இருக்குது நண்பர்களே. எப்படியோ காக்கா இது அச்சத்துலேருந்து ஒரு அரச மரம் இங்கே பாருங்கள், அரச கண்டு ஒன்று கண்டெய்னருக்கு வந்திருக்கு நண்பர்களே. உளுந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. யாருக்காவது கொடுப்போன்ற ஐடியாவில் இருக்கு நண்பர்களே. இது வந்து மிளகா கண்டு நண்பர்களே. பாருங்க மிளகா இதை ப்ரூனி பண்ணி விடணும் நண்பர்களே. இப்போ நம்மளே இது வந்து மாடி தோட்டத்தை வந்து நீட்டாக வச்சுக்கணும் நண்பர்களே. இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாண்டில் வச்சுக்கணும் நண்பர்களே. இந்த பாருங்கள் ஸ்டாண்டு தான் ஒரு அடி ஏற்றிருக்கேன் பாருங்கள். இந்த பாருங்கள் ஒரு அடி. தண்ணி எப்போதும் வைக்க விட நண்பர்களே. வீக்லி ஒன்ஸு கழுவி விட்டு அதை கூட்டிடணும். ஆமாம், இந்த தண்ணியெல்லாம் போகிறதுக்கு ஒரு அருமையான வழி ப்ரொவிஷன் வச்சுருக்கேன் நண்பர்களே. இந்த பாருங்களேன் தண்ணி இந்த வழியாக போயிடும் நண்பர்களே. ஒரு பிட்டு தண்ணி நிற்கிற நண்பர்கள் தான் அந்த வழியாக போயிடும் நண்பர்கள். இது மாதிரி 2 அவுட்லெட் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அந்த சைடில் ஒன்று இருக்குது நண்பர்களே. ஆமாம், இதான் நண்பர் நம்ம தோட்டம். அப்டேட்ஸ் கேட்டிருந்தாங்க. இது கோழிக்கொண்டை பூ அவங்க சொல்ல இந்த பாருங்களேன் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகே நண்பர்களே, இதான் நம்மளே இந்த மாதம் அப்டேட்டு. ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட அவங்க சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். Thanks a lot and have a nice day.